என்ற மாப்பிள்ள சௌக்கியமா? ஃபைன்டா, ஹவ் ஆர் யூ? எனக்கு என்ன தோட்டம் துறவு எல்லாமே வச்சு கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்கேன். அப்புறம் எங்கே எத்தனை நாள் ஆளே காணோம்? I thought of settling there, da, but then I came for the festival. What is this, da? ஏண்டா இம்பிட்டுனால நீ தென்னை மரத்தை பார்த்தது இல்லையாடா? என்ன மாப்பிள, பயணமெல்லாம் சௌரியமாக இருந்துச்சா? ஆல் குட்டா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன வேணாலும் கேளு, அடிக்காம கேளு. அதெல்லாம் விட எப்படி இருக்க? வீட்டில் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உனக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மாட்டு பொங்கல் தானடா. வாட் ஸோ பிக் டீல் அபவுட் இட்? என்னடா தம்பி இப்படி கேட்குறான்? எதுவும் சொல்லையா? சொல்லி கூப்பிட்டா. மாட்டு பொங்கல் தான் இன்னும் தானே பார்க்கணும். ஆமாம், மொத்த குடும்பம் அதுதான் காட்டுருக்கு. வா போய் பார்ப்போம். ஏய், யார் வந்திருக்கான்னு பாருங்க. அட மாப்பிள்ள, நம்ம என்ஆர்ஐ மாப்பிள்ளைக்கு மாட்டு பொங்கல் பற்றி தெரியலையாமா? கொஞ்சம் சொல்லுங்க எல்லாருக்கும். மாடுங்கிறது ஒரு சாதாரண உயிரினம் கிடையாது. மாட்டை சாமியாக பார்க்கறத தாண்டி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கணும். மாடு மூலமாக வெறும் பால் நெய் மட்டும் இல்லை, நம்ம விவசாயத்துக்கு தேவையான மொத்தமும் இந்த மாடு மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இப்போ உன்ற பாஷையை சொல்லணுன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரில் இந்த ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் மேன்யூர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்மளோட மாடு ரொம்ப உபயோகமாக இருக்குது. மாடெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க பெருசாக பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அது கூட பழகி பார்த்தா தான் தெரியும், அது ஒரு குழந்த மாதிரி. இப்போது நம்ம வீட்டு மாட்டை கூட எடுத்துக்கோங்களேன். பார்க்குறக்கு ஒரு மாதிரி பெருசாக கும்பலாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கா. ஆனால் அது காலுக்கு கீழே ஒரு சின்ன மிருகமோ இல்லைன்னா ஒரு கோழி குஞ்சோ போனால் கூட நடுங்கிடும். எங்கே அதனால இது ஹர்ட் ஆயிருமோங்கிறது. அந்தளவுக்கு ஒரு சென்சிபிளான மிருகங்க அது. என்னங்க மாமா, எங்கே போகிறீங்க? வாங்க இப்படி உட்காருங்க. நீங்களாம் எப்படி உட்காருவீங்க? ஏன்டாடி, எப்படி இருக்கிற? அப்படி தாம்மா இருக்கேன். அப்புறம் என்ன, உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறானுங்க. அவனுங்க கிடக்குறானுங்கம்மா, இங்கே எதோ போவானுங்க, எதோ பண்ணிகிட்டு இருப்பானுங்க. நமக்கு காட்டுக்கு வந்தோம்மா, காளையை பார்த்தோம்மா. மாமா, காளையோ மாடோ வளர்த்தி பாருங்க, தானாகவே வளர்க்க என்ஆர்ஐ மாப்பிள்ள, மாடுனால பல உயிர்கள் பலனடையுது. இப்போது மாடு இல்லாமல் விவசாயமும் இல்லை, விவசாயம் இல்லாமல் யாருக்கும் சோறும் இல்லை. இதனால தான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி கலாச்சாரத்துலேயும் சரி மாடும் காளையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மாப்பிள்ள, காளாங்கிறது நம்மளில் பாதி. நம்ம அப்பா ஜென்ரேஷனில் தான் ஏதேதோ காரணத்துக்காக விவசாயத்தை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தாத்தன், பாட்டன், பூட்டன் எல்லாருமே காளையோடு தான் வளர்ந்தாங்க, காளையோடு தான் வாழ்ந்தாங்க. ஏய், என்றா எத்தனை சொன்னதுக்கப்புறம் பயந்து அங்கேயே இருக்கிறேன், இங்கே வா. நோ. அட பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது, வாங்க. ஓகே, இருங்க வரேன். வர்றப்ப அந்த குருட்டு கண்ணாடி தூக்கி வீசிட்டு வா. அட பயப்படாத, ஒன்றும் பண்ணாது, கை கொடு, அவ்வளோதான். பண்ண மாட்டேங்குது. பயப்படாம இங்கே வாரு, தொடு. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு போய் காலையிலேருந்து பயந்துட்டு நிற்கிறான். காலை இல்லாமல் நாம இல்லை, நாம இல்லாமல் காலை இல்லை. ரேஸ் விடுறோமோ ஜல்லிக்கட்டுக்கு போகிறோமோ எல்லா குடும்பத்துலேயும் கண்டிப்பாக ஒரு காலை இருக்கும். இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்வு.